கேட்க நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை காவல்துறை உள்ளூர் காவல்துறை விசாரிக்கிறாங்க. அதுல திருப்தி இல்லைன்னு சொல்றீங்க. தலித்திய அமைப்புகள் உடனடியாக என்ன பண்றாங்க? சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இந்த வழக்கை உட்படுத்தி 2 வருடம் கழித்து என்ன நடந்ததோ அறிவியல் தொழில்நுட்பத்தோட தம்பி சொன்னா 3 பேரோட டிஎன்ஏ தான் எடுத்தாங்க. 31 பேரோட டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 296 பேரை சாட்சியங்களை விசாரித்து இருக்கிறார்கள். இப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தோட அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணாங்க, அதுவும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னா அரசியல் பண்றதுக்கு எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ நீ எவ்வளவு நாளும் கேவலமா நடந்துக்கோ. அது விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதி நீ என்ன வேணா பண்ணு, அவனுக்கு கழுவி விடு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா தமிழகம் முழுக்க வந்தாரை வாழ வைக்கிற இந்த சமூகத்தின் மேல பழி போடாத.